அதாவது ஒரு பொற்கால ஆட்சி நடக்கும்போது இவங்க அனாவசியமா குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு அப்படின்னு ஒரு வேளை அவங்க நினைக்கிறாங்களே என்னமா இங்க பொற்கால ஆட்சி நடந்துட்டு இருக்கு. சிபிஎம் வந்து தேவையில்லாம குறைச்சல் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. எனக்கு தெரியல. 2026 தேர்தலில் வெற்றி பெறுமா வெற்றி பெறாதா உங்களுடைய கணிப்பு எப்படி இருக்கு? இல்ல அவங்க கொடுத்த வாக்குறுதி அவங்களே நிறைவேற்றலன்ற இதுல அதிருப்தியில கடுமையான ஒரு பகுதி மக்கள் இருக்காங்க. ஆசிரியர், அரசு ஊழியர், இந்த மாதிரி ஒரு தொகுப்பூதிய மதிப்பீட்டில் பல ஆண்டு காலமாக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்க ஒரு கடுமையான அதிருப்தியில் இருக்காங்க. அரசு ஊழியர், ஆசிரியர், அதே மாதிரி விவசாயத்திலே அதிருப்தி இருக்கு. இப்ப நெல்லுக்கு கரும்புகளாம் அவங்க ஒரு வாக்குறுதியை கொடுத்தாங்க. நெல்லுக்கு 2500 தர்றாங்க, கரும்புக்கு 4000 தர்றாங்க டன்னுக்கு. இப்படிலாம் பல வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படாது. ஆனா அவங்க என்ன வெளியே பேசிட்டு இருக்காங்கன்னா, அமைச்சர்கள் மற்றவங்கலாம் நாங்க 95% வாக்குறுதியை நிறைவேற்றிட்டோம். இன்னும் சில பேர் 99% நிறைவேற்ற இன்னும் ஒரு வருஷம் என்ன செய்யறது தெரியல என்ற அளவுக்கு பேசிட்டு இருக்காங்க.